அண்ணன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள், கஞ்சனூர் பகுதியிலே வாழுகிற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வழக்கம் போல இன்னைக்கும் நாங்க பரப்புரைக்கு போன போது, ஒரு வாரமா நாங்க பரப்புரைக்கு போகும்போது இருந்த சந்தேகம் இன்றைக்கு தீர்ந்தது. தம்பி இசை மதிவாணன் அவர்கள் சொன்னது போல, ஒரு வார்டுக்கு வார்டு கொட்டாவை போட்டு வச்சிருந்தாங்க. சேர் எல்லாம் அடுக்கி போட்டு வச்சிருந்தாங்க 100 200ன்னு. எதுக்குடா அவங்க செத்த வீட்டில் கொட்டாவை போடுறது மாதிரி போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு டெய்லி நானும் பேசும்போது சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஊருக்கு 6-7 கொட்டாவை போட்டிருக்கானுங்க, எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியலங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, அந்த கொட்டாயை எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னா, அந்த வார்டுல உள்ள அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த சேர்ல உட்கார வச்சு அவங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு, நாங்க எவ்வளவு பணம் கொடுக்க போறோம், நீங்க எப்படி ஓட்டு போடணும் அப்படிங்கிற பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறான். என் அன்பான உறவுகளை, இந்த பகுதியில் கஞ்சனூர் பகுதியில் வாழ்ற மக்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்குவேன். இந்த சுவத்துல எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, திமுக காரர்கள் இந்த உதயசூரியன் சின்ன எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்கு அவங்க செலவு பண்ண காசை மொத்தத்தை எடுத்தோம்னா உன் ஊர்ல உன் தெருவுல சாக்கடை ஓடுது பாரு, பார்க்க சைக்கிள கார் போனா அவ்வளவு, நாங்க கார்ல போறவங்களுக்கே மூக்க பிடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு. அவ்வளவு கேவலமா இருக்கு, தெருக்கள் அவ்வளவு கேவலமா இருக்கு. அதை பார்க்கும் போது உங்களுக்கு கோபம் இல்லையா? இந்த விக்கிரவாண்டி பகுதியில் வாழ்ற மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், எங்கேயாவது ஒரு தெரு சாக்கடை ஓடாம இருந்திருக்கா? இவன் செவத்துல எழுதி வச்சிருக்கானே, லட்சக்கணக்கான, இந்த தொகுதி முழுச்சு லட்சக்கணக்கான உதயசூரியனை வரைஞ்சி வச்சிருக்கானே, அதுக்கு இவங்க பண்ணின செலவை, இந்த காசை இந்த சாக்கடையை சரி பண்றதுக்கு இவங்க பயன்படுத்தி இருக்கலாம். அதுக்கு இவர்கள் பயன்படுத்தவே இல்லை. என்ன பண்றான்? மக்களை ஏமாத்துறான். மக்களுக்கு நல்லா தெரியுது. மக்களுக்கு என்ன தெரியுது? நல்லா தெரியுது. கூட்டத்தில் உட்காந்துட்டு மெதுவா அப்படி கையை காட்டுதுங்க பொம்பளைங்க எல்லாம், போங்க 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 அப்படிங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு அம்மா சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, தம்பி பணம் கொடுக்கல இன்னும், ஆனா கொடுக்க போறாங்க, நாங்க வாங்கிக்குவோம், வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறோம், நீங்க போங்க அப்படிங்குது. கல்லூரி, ஒரு கல்லூரி விட்டு மாணவர்கள், ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களுமாக மாணவர்கள் வருகிறார்கள். நாங்கள் இங்கே அந்த இடத்துக்கு நாங்கள் செல்லுகிறோம். அங்கே இருந்து வந்த வெளியிலே வந்த மாணவ தம்பிகள் என்னை பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், அண்ணா உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம்னு. உடனே நான் சொன்னேன், இந்த தடவை அக்காவுக்கு ஓட்டு போட்டுங்கடா. முதல் தலைமுறை பிள்ளைகள் என்ன சொல்றான்? அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் நாங்கள் மைக் சின்னத்தில் வாக்கில் செலுத்தினோம் என்று துணிச்சலா சொல்றான். எல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். காலேஜில் இருந்து வர்ற மாணவர்கள், அவர்களுக்கு இருக்கிற தைரியம் இந்த மக்களுக்கு இருக்க வேண்டும். என் அன்பான உறவுகளை, திமுக காரர்கள் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாதான் தனிச்சு போட்டிட்டு இருப்பானே. இந்த இடைத்தேர்தலை ஒரு எடை போட்டு பார்ப்போம், நம்ம எந்த அளவுக்கு மக்கள் நம்மளை நம்புறாங்கன்னு பார்ப்போம். நம்ம தனிச்சு நிப்போம், நம்முடைய ஆட்சிக்கு இந்த மக்கள் எப்படி சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தனிச்சு நின்று இருப்பானே, நிக்கலையே. அப்புறம் எப்படி வெக்கமான ரோசம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த வருகிற வரியெல்லாம் பல ஊர்களில், இன்னைக்கு நாங்கள் சுற்றுப்பயணம் பண்ண பல ஊர்ல பள்ளிவாசல்களை நாங்கள் பார்த்தோம். அதுலயும் ஒரு ஊர்ல ரொம்ப அழகான பள்ளிவாசல், அப்படி ரவுண்டா மிக அழகான பள்ளிவாசல் இருந்தது. இந்த பகுதியிலே வாழுகிற இஸ்லாமிய பெருமக்களே, உங்க மூளையில ஒரு விஷயத்தை திணிச்சு வச்சிருக்கான். அது என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் என்று உங்க மூளையில திணிச்சு வச்சிருக்கான். ஆனா அது உண்மையா? இல்லை. பிபிசி குஜராத்திலே இஸ்லாமிய பெண்கள் கதற கதற கற்பழிக்கப்பட்டதை, கதற கதற கொலை செய்யப்பட்டதை, பச்சிலம் குழந்தைகளை எரிகிற நெருப்புல தூக்கி வீசியதை ஆவணப்படமா வெளியிட்டான். பிபிசி ஆவணம் வெளியிட்டது. பக்கத்தில் இருக்க கேரளாவில் அந்த ஆவண படத்தை அரசாங்கமே மக்கள் பார்க்கணும்னு அரசே அதை வெளியிட்டது.
ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்துவேல் கருணாநிதி அரசு தமிழ்நாட்டில் தடை விதித்தது. ஒரு 3 மாணவர்கள் லேப்டாப்ல அதை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி அந்த லேப்டாப்போடு சேர்த்து அவர்களையும் கைது செய்தது. ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள், நீங்கள் இந்த மண்ணின் மக்கள், தூய தமிழர்கள், நீங்க தெரிஞ்சுக்கணும், எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அது ஆங்கிலத்தில் இருந்தால் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அதை தமிழ்ல மொழிபெயர்த்து கிராமம் கிராமமா, ஊரு ஊரா, எங்கள் அண்ணன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீ ஒளிபரப்படான்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அந்த ஆவணப்படத்தை எடுத்து சென்றோம். அடுத்து ஒரு படம் வந்தது. என்னது? கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம். கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு படம் வந்து இஸ்லாமியர்கள் மீது மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. இஸ்லாமிய பெண்கள் தங்களோடு பழகுகிற, தங்களோடு படிக்கிற பெண்களை மூளை செலவை செய்து அவர்களை மதம் மாற்றி IS என்கிற தீவிரவாத அமைப்புக்கு விற்று விடுவார்கள், கொடுத்து விடுவார்கள் என்கின்ற மிக மோசமான ஒரு கருத்தை முன்வைத்து RSS பணத்துல ஒரு படத்தை எடுத்து விட்டான், கேரளா ஸ்டோரின்னு. இப்ப அதே திமுக இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்ட அந்த ஆவணப்படத்தை வெளியிட மறுத்த திமுக இந்த கேரளா ஸ்டோரியை என்ன செய்து போலீஸ் பாதுகாப்போடு தியேட்டர்ல வெளியிடுவேன் என்று சொல்லுகிறார். யார் சொல்றது? முத்துவேல் கருணாநிதி சொல்லுகிறார். என்னுடைய தாய் தமிழ் சொந்தங்களே, இஸ்லாமிய பெருமக்களே, யார் உங்களுக்கு எதிரி, யார் உங்களுக்கு நண்பன்? இந்த இடத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன சூளுரைத்தான் தெரியுமா? தியேட்டருக்கு கொண்டு வந்துடுறா பாப்போம். உன் போலீஸ் படையா, என் நாம் தமிழர் மக்கள் படையா பார்த்துருவோம், கொண்டு வாடா, தியேட்டருக்கு கொண்டு வாடா பாப்போம் அப்படின்னு சூளுரைத்து சென்னையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டில் போலீஸை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டோரிய கேரளா ஸ்டோரியை வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ண அரசின் முயற்சியை முறியடித்தவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தியேட்டருக்குள்ள போனா படத்தை போட்டாங்க. போட்ட படத்தை ஒருத்தனை கூட பார்க்க விடாமல் அந்த திரையரங்குக்குள்ள டிக்கெட் வாங்கிட்டு போய் 100 பேர் 200 பேர் கலெக்டா பண்ணி ஒரு தியேட்டர்ல கூட ஒரு ஷோ கூட ஓட விடாமல் செய்தவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இஸ்லாமிய பெருமக்களே, இன்னுமா நீங்க நம்புறீங்க? இன்னுமா திமுக உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கான கட்சி திமுக என்று இஸ்லாமிய பெருமக்கள் இன்னுமா நம்புறீங்க? அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு செய்தி. அது என்னன்னா, எங்க அப்பா பாஷா பாய் 90 வயசாகுது. எங்க கிட்ட பேசி, இன்னைக்கு நான் பேசுறேன்ல, இன்னைக்கு நான் பேசினேன்னா இந்த செய்தி அவர் காதுக்கு போவோம். நைட்டு 12 மணி 2 மணிக்கு போன் பண்ணுவாரு. மகனே மகனே, நல்லா பேசின மகனே, நீ சரியான நியாயத்தை பேசின, நீ சீமான் கூட நிக்கிற இல்ல, அதனால இஸ்லாமியர்களை நீ நேசிப்பது இயற்கை, நீ சீமானோட நிக்கிற இல்ல, நீ வெற்றி அடைவ, சீமான் வெல்லுவான், ஒரு நாளைக்கு அவன் வென்றே தீருவான் அப்படின்னு எங்க அப்பா பாட்ஷா பாய் வாழ்த்து சொல்லுவார். அன்பான உறவுகளை, அந்த பாட்ஷா பாய் 35 வருஷமா சிறைச்சாலைக்குள்ள இருக்காரு. அவரை வெளியில விடணும், அவருக்கு உடல் நடுக்க நோய், அவரை வெளியில விடணுங்கிறதுக்காக ஒரு மனுவை போடுகிறார்கள். அதை எதிர்த்து இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த சாராய திமுக, இன்னைக்கு இருக்கிற இந்த முத்துவேல் கருணாநிதி ஆட்சி செய்கிற இந்த திமுக உச்ச நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்தது. இவர்கள் வெளியில வந்தா இந்துத்துவ தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அபிடவிட் தாக்கல் செய்தது. இந்த கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அடிப்படையில் இஸ்லாமிய விரோத கட்சி. அந்த கட்சியை தூக்கி வீசுங்கள். உங்களுடைய அந்த ஜமாத்துல நீங்க எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் செய்கிற செய்திகளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெருமக்களோடு உறவு கொண்டிருக்கிறார், எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெருமக்களை தமிழகத்தில் நேசிக்கிறார் என்பதை
உங்களுடைய ஜமாத்துல கூடி பேசுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க. என் அன்பான உறவுகளை, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் காலத்தின் கட்டாயம். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும். உண்மையாகவே நீங்க இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தால், உண்மையாகவே நீங்கள் தமிழ் சமூகத்தை நேசிப்பவர்களாக இருந்தால், நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் மைக் சின்னம் முதல் போட்டியில 2வது இடத்துல இருக்கு. மைக் சின்னத்துக்கு வாக்களித்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.